ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் கடலை பருப்பு எடுத்து நல்லா களைஞ்சிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் 5 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு ஃபர்ஸ்ட்டு இதை ஓட்டிட்டு வந்துடலாம். இதை ஒருத்தர் ஓட்டிட்டு அப்புறமா நம்ம பருப்பு இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் மிளகா கொஞ்சம் திப்பி இல்லாமல் இருக்கும், அதுக்கோசரம் தான். இப்போ ஊறின பருப்பு இதில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஒன்றும் பாதியமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக முழுசாக பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இதில் நம்ம முழுசாக எடுத்து வச்சுருந்த ஊறின கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து பெரிய வெங்காயம் நறுக்கு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்கிற பருப்பு பசலைக்கீரை அதை வந்து இதில் நறுக்கி பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் பிசைஞ்சிக்கலாம். இந்த கீரை வடை வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை சூடான எண்ணெயில் வடையாக தட்டி போட்டுக்கலாம். நம்ம இதுமாரி தட்டி போட்டுட்டு ஒரு பக்கம் செவந்த உடனே திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். செவந்து வந்தோடனே நம்ம வடையை எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் செவந்துருச்சு. நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.